வணக்கம். இன்னைக்கு திருச்செந்தூர் கோயிலில் போய் அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் வந்து ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கிறாரு. அந்த சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி திமுகவில் வந்து அறநிலைத்துறை அமைச்சராக சேகர்பாபு இருந்தார். சேகர்பாபுலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா அமைச்சர் அப்படின்னு சொல்லி சைரன் காரு, எக்ஸ் கார்டு இதெல்லாம் வச்சுட்டு போவார். பார்க்க பயங்கர பந்தாவாக போவார். போனால் டக்கு புக்குன்னு எல்லாம் வழியை விட்டு அமைச்சர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கூப்பிட்டு வச்சு அவருக்கு சிறப்பு தரிசனம்லாம் கொடுத்துட்டு அவர் முன்னாடி கொண்டு போய் காமிச்சு விட்டு உடனே விரட்டி விட்டுருவாங்க. அந்த இதில் இருக்குது அங்கே பக்தர்கள்லாம் நிற்கிறாங்கல்ல, அவங்களாம் நிறைய வாட்டி வந்து அமைச்சர் சேகர்பாபு மறித்து சொல்லியிருக்கிறாங்க. 4 மணி நேரம் 5 மணி நேரமாக நிற்கிறாங்க, இயற்கை உபாதை கூட பண்ண முடியல, ஒரு யூரின் கூட பாஸ் பண்ண முடியல, சின்ன குழந்தையெல்லாம் கத்துதுங்க, கொஞ்சம் எங்களை வெளியேவாது திறந்து விட சொல்லுங்க. நீங்கள் பாட்டு விஐபி தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறீங்க. காசு இருக்கிறவங்க எல்லாம் போகிறாங்க, நாங்கள் பொது தரிசனத்துக்காக வந்து எவ்வளவு நேரம் நாங்கள் காத்திருக்கிறோம், 4 மணி நேரம் 5 மணி நேரமாக நிற்கிறோம், எங்களால் முடியலைங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசினாங்க. அதுக்கெல்லாம் வந்து அமைச்சர் சேகர்பாபு, முன்னாள் அமைச்சராக இருந்த சேகர்பாபு அசால்ட்டாக பதில் சொன்னார். யாருக்குமே வந்து பெருசாக மதிப்பே கொடுக்கல. ஆனால் திருச்செந்தூரில் வந்து கோயிலில் வந்து காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அர்ச்சகர்கள், புரோகிதர்கள் இவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து காசை வாங்கிக்கிட்டு தரிசனத்துக்கு வந்திருக்கவங்கள்ட்ட வந்து விஐபி தரிசனத்தில் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குற அமௌண்ட் ஒரு ஆளுக்கு இவ்வளோ ஒன்று ஃபிக்ஸட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பெரிய குற்றச்சாட்டுகள் இருந்துகிட்டே இருந்தது. ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் யாராவது ஒருத்தங்க திருச்செந்தூர் கோயிலில் ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்துக்குமே இருந்தது. இப்போ வந்து முதலமைச்சராக விஜய் ஆயிட்டாரா, தாவேக்கா கட்சி வந்து ஆட்சியில் உட்காந்துருச்சா, இது யாருமே எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடக்குது. அமைச்சரவையில் வந்து இளம் அமைச்சர்கள் நிறைய பேர் போட்டிருக்காங்க. அது குறிப்பாக கொஞ்சம் துடிப்பாக செயல்படக்கூடிய அமைச்சர் அப்படின்னா அறநிலைத்துறை அமைச்சரும் கனிம வளத்துறைக்கு போட்டிருக்க டாக்டர் பிரபுவும் 2 பேருமே நல்லா துடிப்பமாக செயல்படுறாங்க. இதில் அமைச்சர் ரமேஷ் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருக்கிறாரு. சாதாரண ஆள். இப்போ அர்ச்சகர்களுக்கெல்லாம் ரமேஷ் யாருன்னே தெரியாது, அமைச்சராக இருக்கிறாரு அப்படிங்கிறதும் தெரியாது. சாதாரணமாக அவரை பார்த்தா அமைச்சர் மாதிரி தோணாது. சரி, அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா இந்த பந்தா இதெல்லாம் விட்டுருவோம், சும்மா ஒரு சிம்பிளாக ஒரு சாதாரண ஒரு குடிமகனாக போவோம், கோயிலுக்கு ஒரு பக்தனாக போவோம், என்னதான் நடக்குது அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருக்காரு. அங்கே திருச்செந்தூர் கோயில் போனோன்னா அவர் யாருமே பெருசாக கண்டுக்கல, அவர் அமைச்சர் மாதிரியும் தெரியல. அவர் எல்லாத்தையுமே அந்த இதெல்லாம் விட்டுட்டாரு. அவருக்கான அந்த பந்தா இந்த இதெல்லாம் விட்டுட்டு சாதாரணமாக அவர் ஃப்ரெண்டோட ஒரு 4 பேரோட சேர்ந்து அவர் கோயிலுக்கு போயிருக்காரு. கோயில்கிட்ட போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்துருக்கிறாரு. அப்போ ஒரு அர்ச்சகர் வந்திருக்கிறார். வந்தபோது அவர் கேட்டிருக்காரு, விஐபி தரிசனம் செய்யணும் சாமி, என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது, ஒரு ஆளுக்கு நீங்கள் 1000 ரூபா தரணும், 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா 4 பேர்த்துக்கு 4000 ரூபா உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாத்தையும் சேர்த்து நான் நேராக கொண்டு போய் சாமிகிட்ட நிப்பாட்டி உங்களை தரிசனம் முடிச்சு உங்களை அனுப்பிச்சி விட்ருவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. இவர் 4000 ரூபா, சரி ஒரு ஆளுக்கு ஒரு 1000 ரூபா கேட்குறாரு, பார்க்கலாம் என்ன சார் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ காசு இல்லை ஆனால் ஜிபே பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டோன்னா ஜிபே கொடுத்துட்டாங்க. சரி, இவங்க ஜிபேல கொடுத்தோன்னே ஜிபேல பண பரிவர்த்தனை பண்ணிட்டார். 4000 ரூபா கொடுத்துட்டார். கொடுத்த பிறகு என்ன செஞ்சுட்டாங்க, அர்ச்சகர்கள் வந்து அவங்க அக்கௌண்ட்டில் பணம் ஏறிச்சா அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சரி வாங்க போகலாம், உங்களை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், சாமிக்கிட்ட நிற்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு தான், நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு அமைச்சர். அறநிலைத்துறை அமைச்சர் நான் தான், ரமேஷ் நான் தான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அர்ச்சகர்கள்லாம் என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல. அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த அன்னதானம் பண்ணுவாங்கள்ல, அந்த இதில் போய் அங்கே போய் எல்லாமே பரிசோதனை பண்ணியிருக்காரு. எப்படியெல்லாம் சாப்பாடெல்லாம் எப்படி பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அலசி ஆராய்ச்சி பார்த்துருக்கிறாரு. பார்த்துட்டு அப்போ வந்து சொல்லியிருக்கிறாரு அங்கே இருக்கவங்கள்ட்ட எல்லாம், இப்படி வந்து அர்ச்சகர்கள் ஏன்ட்டே 4000 ரூபா வாங்கிட்டாங்க, அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க, துறை ரீதியான ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுங்க. இந்த மாதிரி புகார்கள் ரொம்ப வருது, கொஞ்சம் நஞ்சம் இல்லை ரொம்ப ஜாஸ்தி வருது, நீங்கள் நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்ச்சகர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு செம டோஸ் விட்டுருக்கிறாரு. இந்த நடவடிக்கை வந்து தொடரணும். ஏன்னா பொதுமக்கள் வந்து கோயிலுக்கு தரிசனத்துக்கு போகிறாங்க அப்படின்னா இந்த விஐபிகள் காசு உள்ளவங்க அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்க பாட்டுக்கு போய் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க காசு இருக்குங்கிற ஒரு அதிகாரத்தில் அர்ச்சகர்கள்கிட்ட காசை கொடுத்துட்டு நேராக விஐபி தரிசனம் முடிச்சுட்டு அவங்க உடனே கிளம்பி போயிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது. திருச்செந்தூர் கோயிலுக்கு கும்பல் நிறையா வருது, மக்கள் நிறைய காணிக்கைகள் கோயிலுக்கு செலுத்துகிறாங்க. மக்கள் வந்து சாமி கும்பிட வர மக்களுக்கு வந்து இந்த மாதிரி சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் ரமேஷோட எண்ணமாக இருக்குது, அமைச்சர் ரமேஷோட எண்ணமாக இருக்குது. அமைச்சரோட இந்த செயல்பாடுகள் இப்போ பாராட்டப்பட வேண்டியதாக இருக்குது. பார்க்கலாம் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க.